நல்ல கவனிங்க. அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, ஆகவே நீதிமான்கள் ஆனாங்க அப்படி சொல்லியிருக்க. இவங்கெல்லாம் முழு இரவு ஜெபத்தில் ஜெபிக்கிறவர்கள் நீதிமான் சொல்றாரா? இவங்கெல்லாம் ஆவியில் நிரம்பி குதிப்பார்கள். குதிக்கிறதா தப்பல், அதெல்லாம் சத்தியம்தான். ஆனா பேசிக்கு ஒரு சிம்பிளா யார் நீதிமான் யார் பாவி? இவங்க ஜெபிச்சவங்க, இவங்க அபிஷேகம் பெற்றவங்க, இவங்க தலகிழ நிற்பாங்க, இல்லைன்னா இவங்க நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறாங்க. இவங்களை மாதிரி பிரசங்கமே பண்ண முடியாது. ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சகோதரன் சீஷர்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக இறங்கினவர்கள், உதவி செய்தவர்கள் யாரு? நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான். ஒண்ணுமே செஞ்சதில்லை. அல்லேலூயா. அடிச்சு ஒன்றையும் என்ன பண்ண போறது இல்லை, எடுத்துட்டு இந்த பாரு, ஊழியக்காரனுக்கு மாத்திரம் இல்லை, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் நம்ம உதவி செய்கிறவங்களா மாறணும். அல்லேலூயா. ஊழியத்தில் உதவி செய்கிறவங்களா மாறணும். இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா மாறணும். நல்லா புரிஞ்சுக்கோ. உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே என்னை உமக்கே தெரியும் ஆண்டவரே, நீர் கொடுத்திருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், நீர் கொடுத்திருந்தால் நான் உனக்கு கொடுத்திருப்பேன் ஆண்டவரே, நானே செத்து போகிற மாதிரி இருக்கு ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே உமக்கு கொடுப்பது, நீங்கள் எனக்கு கொடுத்திருந்த. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா ஆண்டவரே? நான் நரகம் போனதுக்கு நீங்கள் தான் ஆண்டவரே. ஏனென்றால் நீங்கள் என்ன செய்யவில்லை எனக்கு சொல்லுங்க. நீர் எனக்கு கொடுத்திருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? நிறைய பேர் கேட்குறாங்க அப்படிதான், ஆண்டவரை எனக்கு கொடுத்து விட்டால் நான் என்ன செய்து விடுவேன்? அவருக்கு தெரியும் நீ கொடுத்து விட்டால் சுத்தமாக ஆண்டவரே மறந்துடுவேன்னு அவருக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோ. அவர் கொடுத்து விட்டு கேட்கிறவரே இல்லை. அதனால தான் பஞ்ச காலத்தில் அந்த சாரிபாத்து விதவை சொன்னால் சாக போகிறோம், இருக்கிறதே அதுதான் ஃபைனல், அதை விட்டா வேற. உடனே நான் நல்லா கவனி, இப்படி செஞ்சிருக்கலாம்ல. யாரு? எலியா. சரி போ, கொஞ்சம் தான் இருக்கா, ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணிடுறேன், அற்புதத்தை செஞ்சிடறேன், அப்புறம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் அவர் சொல்ற இல்லை இல்லை, அந்த கொஞ்சத்தில் ஃபர்ஸ்ட் நீ கொடுத்துரு, நான் அப்புறம். இதுதான் சீக்ரெட். ஆசீர்வாதத்தோட ரகசியம் என்ன தெரியுமா? நீ சாவுற மாதிரி தான் இருப்ப, அந்த சாவுறதுலையும் நீ ஆண்டவருக்கு கொடுக்குறியான்னு தான் ஆண்டவர் பார்ப்பார். ஆனா நீ என்ன நினைக்கிற, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை, உமக்கு கொடுக்க இறங்கிடும். நிறைய பேர் ஜெபமே அப்படிதான். வலது பக்கத்தில் நிற்கிறவர்கள் நீதிமான்கள் ஆனதுக்கு, பரலோகம் போனதுக்கு அந்நிய பாஷை தரிசனம். நிறைய பேர் சொல்றாங்க, நான் தீர்க்கதரிசி ஐயா. யார் ஐயா? என் சபையில நான் தான் தீர்க்க ஐயாவுக்கே தீர்க்க தரிசனம் சொல்லுவானா பாருங்களா. இவங்கெல்லாம் எங்க போறது இல்லை, இந்த தீர்க்கதரிசி சொப்பனக்காரன், அபிஷேகம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், அப்படின்னு நடனம் ஆடுறேன், தலகிழ நிற்கிறேன், சாட்சி சொல்றேன். முதல்ல நீ நீதிமான்னா இது நான் சொன்னா, பவுல் சொன்னாரா, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னானா? யார் சொன்னா? நம்ம அப்பா. அவரே சொல்றாரு, நீ பரலோகம் போகணும்னா இந்த ஃபார்முலா பண்ணாதான்டா நீ தீர்க்கதரிசி. அல்லேலூயா. சார் நீ நீதிமான். நீ நீதிமான்னா என்ன செய்யணும்? சும்மா நீதிமான் நான். ஆண்டவர் நம்மளை நீதிமான்னு சொல்லணும்னா ஆண்டவர் கொடுத்த பிறகு நான் அந்த யாக்கோபு சொன்னா பாருங்க, நீர் எனக்கு கொடுத்தால் அவர் அப்படின்னு அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டாரு, ஆசீர்வதிக்கவே மாட்டார். இனி நான் ஆண்டவரேன்னு எப்போ சொல்லி உன்னை முற்றிலும் சரண்டர் பண்ணுறியோ அப்போ தான். இப்போ நிறைய பேருக்கு எரிச்சலாக இருக்கும், ஏன்னா நீ ஆசீர்வதிக்க கூடாதுன்னு உன் மைண்டில் யார் உக்காந்துருக்கா? இப்போ நான் என்னுடைய வார்த்தையை சொல்லலை, என் ஆண்டவருடைய நீதியை உனக்கு சொல்லியிருக்கிறேன். கைத்தட்டி ஒரு அல்லேலூயா.